சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி என்னது பார்க்குறீங்களா? சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி திடீர்னு சொல்கிறீங்க நீங்கள். சென்டாக் அப்படின்றோம் இல்லையா, புதுச்சேரி. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் பண்ணுற அமைப்பு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்டாக்கோட நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேசிக் நாலேஜ் கொடுத்து அந்த குழந்தைங்க அடுத்த லெவலுக்கோ இல்லைனா ஹையர் லெவலில் போகிறப்ப 11 and 12 வரப்போ கரெக்டாக வந்து ஃபோக்கஸ்டாக அவங்களால அந்த குரூப்பை சூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பேசிக் நாலேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியை வந்து கொடுக்குறோம். அதனால் யாருக்குன்னா ஐடியா இருந்தது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 6லேருந்து 10th கூட படிக்கணும்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபீஸ் வந்து 15,000 ப்ளஸ் டேக்ஸ். இதுக்கான கோர்ஸ் மெட்டீரியலும் வந்து நம்ம ஃப்ரீயாக உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம். ஆன்லைனில் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். 869518 86953 இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்கள் குழந்தை என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணி டெமோ வேணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி கிளாஸஸை என்ரோல் பண்ணுறதுக்கான வழியை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, சென்டாக். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டைரக்டர் ஆஃப் ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன்ஸ் கமிட்டி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சென்டாக்ன்றாங்க. அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க 5th July. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் டு MBBS, BDS, BAMS, BVSC அண்ட் AH நேஷனல் SS செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் NRI கோட்டா. இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஃபார் அகாடமிக் இயர் 25-26க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் UG NEET 2025 குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன கோர்ஸுக்கு MBBS, BDS, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சயின்ஸ் இல்லையா, ஆயுர்வேதா. BVSCன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெட்டினரி நேஷனல் SS அண்ட் NRI கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஒன்லி. கோர்சஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல், டென்டல், ஆயுர்வேதிக் அண்ட் வெட்டினரி காலேஜஸ் இன் தி யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட முடியும், அப்ளிகேஷன் காஸ்ட் என்னென்ன காலேஜஸ், அது எல்லாத்தையும் நம்ம அதை டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு சார் எனக்கு நான் அங்கே போய் கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியுமா அப்படின்னா புதுச்சேரியில் கவர்மெண்ட் சீட்டு 15% கோட்டாவில் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியுமே தவிர சென்டாக் கவுன்சிலிங் மூலமா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று தான் இருக்குது. 3 காலேஜ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் இருக்குது. அதிலெல்லாம் சீட்டு எடுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர கவர்மெண்ட் சீட்டு நம்ம எப்படி தமிழ்நாடு சீட்டை வந்து மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டோமோ கவர்மெண்ட் சீட்டு அதே போல் எந்த ஸ்டேட்டில் போய் நீங்கள் சீட்டு எடுக்கணுன்னாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர கவர்மெண்ட் சீட்டு ஒன்லி 15% கோட்டா மூலயமா தான் போக முடியும். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் அண்டர் கவர்மெண்ட் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் SS NRI சப்போர்ட்டடு கோட்டாஸ். என்னெல்லாம் ஸ்பான்சர்டு கோட்டாஸ் இருக்குது மெடிக்கலில் பொறுத்த வரைக்கும் கோர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. தென் அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் என்ன கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது மெடிக்கலில். யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டா கிறிஸ்டின் அண்ட் தெலுங்கு மைனாரிட்டிக்கு இருக்குது. ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கலாம். தென் NRI கோட்டா வந்து மெடிக்கலில் எடுக்கலாம். அதே போல் டென்டலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கோட்டா தெலுங்கு மைனாரிட்டி, தென் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கலாம். தென் NRI கோட்டா அவைலபிள் இருக்குது. ஆயுர்வேதிக்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் இருக்குது. BVSCயை பொறுத்த வரைக்கும் நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா அண்ட் NRI கோட்டா மூலமா நம்ம சீட்ஸ் எடுக்க முடியும். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னு பண்ணால் எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் வேரியஸ் கோட்டாஸ் அவைலபிள் இன் UG NEET கோர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியே யூனியன் டெரிட்டரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க OCA அப்டேட் OCA கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் 4/3/2021 முன்னாடி வாங்கியிருக்கணும். மைனாரிட்டி தெலுங்கு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ரெசிடென்ட் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்துருப்போம் சில காலேஜஸ் எல்லாம் மைனாரிட்டி கோட்டா தெலுங்கு மைனாரிட்டி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் மைனாரிட்டி, அப்புறமா வந்து மலையாளம் மைனாரிட்டி. அது வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கோட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அந்த மைனாரிட்டி தெலுங்கு அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எடுக்க முடியும். NRI கோட்டா இன் MBBS, BDS, BAMS எடுத்தோன்னா NRI ஸ்பான்சர்டு, OCI ஸ்பான்சர்டு, ஃபாரின் நேஷனல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
எடுக்கலாம் எலிஜிபிலிட்டி. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா இன் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ என்ஆர்ஐ சப்போர்ட்டட், ஓசிஐ சப்போர்ட்டட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். தென் அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தது அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். தென் அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 1000 ரூபாய் பே பண்ணணும். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நாட் அப்ளிகபிள். ஏன்னா கவர்மெண்ட் சீட்டு கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது அதர் ஸ்டேட். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் 2000 ரூபாய். தென் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணணும். அதர்ஸ் வந்து 2000. அதர் ஸ்டேட்ஸில் இருந்து பண்ணாங்க அப்படின்னா 2000 பே பண்ணணும். போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட் வந்து போத் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேர்த்த மாதிரி பண்ணுறப்போ நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள். என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு, ஓசிஐ ஸ்பான்சர்டு, ஃபாரின் நேஷனல்ஸ் அப்படின்னு 5000 தே ஹேவ் டு பே. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பத்துலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு? நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 5/7/2025 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/7/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து கவுன்சிலிங் வந்து ஜூலை 2nd வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால அது முடிஞ்சதுமே இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கேண்டிடேட் ஷுட் பி என்ஷூர் that they enter all India counseling rank against the NEET rank based on NEET 2025 scorecard published while filling up the application. Application fill பண்றப்ப நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றாங்கன்னா ஆல் இந்தியா ரேங்கை போடணும். கேட்டகரி ரேங்க்லாம் இதில் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரேங்க் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதை போடணும். ஃபர்தர் கேண்டிடேட் கிளைமிங் ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி ஆர் அட்வைஸ் டு அப்லோட் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி தமிழ்நாடுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வைக்க சொன்னாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புதுச்சேரிக்கோட ரெசிடென்ஸாக இருக்கிறதுக்கு சில ப்ரூஃப் எல்லாம் வைக்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தானே ஃப்ரீடம் ஃபைட்டர், பர்சன் வித் டிசபிலிட்டி, தென் எக்ஸ் சர்வீஸ் மேனு, தென் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கிளைம் பண்ணுறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு. தென் ரீஜனல் ரிசர்வேஷன் காரைக்கால், மகி, ஏனாம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த ரீஜனல் ரிசர்வேஷன் இருக்குது அதுக்கு சர்டிஃபிகேட்டு. தென் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இல்லை சர்டிஃபிகேட் இஷ்யூட் அஸ் பெர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அதை கூட கொடுத்தா கூட போகிறோம். அப்புறம் தெலுங்கு மைனாரிட்டிக்கும் அதே போல தான். தென் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டான்னு இருக்குது. நம்மளுக்கு எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து 7.5% கொடுக்குறோமோ அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கோட்டா இருக்குது. அதனால ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட் ஃபார் கண்டினியூஸ்லி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ரன் பை கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் 1லேருந்து 12 வரைக்கும் படித்தவங்க. நம்மளுக்கு 6லேருந்து 12, பட் அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு 1 to 12 நல்லா தான் இருக்குது. அதே போல் இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்ளிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஆர் ஃபவுண்ட் டு பி ராங்லி கிளைம் நேட்டிவிட்டி. ஏன்னா நேட்டிவிட்டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் இருந்தவங்க எடுத்துடக்கூடாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இட்ஸ் கம்பல்சரி. ரெசிடென்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் வச்சுக்கிட்டு இங்கேயும் வச்சுட்டு அந்த மாதிரி கிளைம் பண்ணி எதனா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்ஷன் வந்து as per law எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கேண்டிடேட் ஷுட் டேக் டியூ கேர் while filling in their detail in the application form. Candidate should verify that all the details are correct and complete before submitting the application. தப்பா இருந்தனா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணும். For more details refer to the UG NEET information brochure published on the CENTAC websiteல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டு www.puducherry.centacpuducherry.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும். ரைட்டா, பார்த்துக்கிடுங்க. பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டோமே இது ஓப்பன் ஆகுது. இதில் யூஜி நீட்டு, ப்ரெஸ் ரிலீஸு, மெரிட் லிஸ்ட்டு, அலாட்மெண்ட் லிஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் பார்த்துக்குங்க. இதில் யூஜி நீட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணும். ரைட், யூஜி நீட்டோட டேஷ்போர்டு இது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி நீட்டோட டேஷ்போர்டு இருக்குது. இதை கீழே எடுத்தோம் அப்படின்னா யூஜி நீட்டுக்கு விசிட் டேஷ்போர்டு லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் 14 கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு உள்ளே போகும். ரைட்டா, இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட் அப்படின்னா இங்கே போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி கிளிக் பண்ணணும் நம்ம. ரைட், ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும், ஃபில்அப் பண்ணுறதுல எதனா அசிஸ்டன்ஸ் வேணும், இல்லை பெய்டு சர்வீஸ் வேணும்னா we are ready to help you. ரைட், இதில் நேமு, கேண்டிடேட் நேமு, இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டுட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு தேவையான ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் நம்ம அதில் கொடுக்கணும். ஆல் இண்டியாவோட ரேங்க் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் பார்த்து பண்ணணும். ரைட், இதில் உங்களுக்கு ஒன்றும் டவுட்ஸ் இருக்காது. சப்போஸ் டவுட்ஸ் இருந்தாலும் 9176552121 கால் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் வேணும், சென்டாக் அப்ளிகேஷன் நாங்கள் போடணும் அப்படின்னா
8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.